கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கால பைரவருடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ராகுவோட பிடியில இருக்கும்போது, காலம் சரியாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான எல்லா நிகழ்வும் நடக்கும். அதே மாரி சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையின் மூலமாக ஒரு திடீர் ப்ரமோஷன், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பெயர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. எப்பயுமே ராகு நெகட்டிவ் கிடையாதுங்க. ராகுவோட சேர்ந்த பிளானட் உடைய தன்மையை ராகு பெரிதுபடுத்தி காட்டுவார் அப்படின்ற அமைப்புல ராசிநாதனும் சேர்ந்திருக்கும்போது ராகு அதை பெரிதுபடுத்தி காட்டுவார். ஸோ உங்களுக்கான மதிப்பு, மரியாதை எல்லாம் உயரக்கூடிய காலகட்டம். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் என்ன பார்ப்பீங்கன்னா, பார்க்க மாட்டீங்க, கேட்பீங்க. நிறைய கிளிச்சத்தம் கேட்பீங்க. நிறைய கிளி பார்ப்பீங்க. பட்சிகளோடு கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு மேல வானத்துல போட்டா கருடன் சுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். எப்பயும் நான் தடவ கன்னிராசிக்காரங்க இந்த தடவ அப்படியே செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல வைப்பீங்க. அதுவும் செம்பருத்தி வாங்கணுன்ற ஆசை இருக்கும். மணி பிளான்ட் போடணும் ஆசை. இந்த கொடியோடு படர்தல் எல்லாம் ராகு புதன் காம்பினேஷன். வெத்தல போடணும்னு தோணும் சில பேருக்கு. வெத்தலை கொடி வைப்பீர்கள். மணி பிளான்ட் வைப்பீங்க. செடிய வாங்கிட்டு வந்து வைப்பீங்க. இந்த தடவ அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வரும். வீட்ட கிளீன் பண்ணுவீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த தடவ நிறைய கிளி பார்ப்பீங்க. இல்ல ஏதாவது ஒரு நர்சரி கார்டன் ஐட்டம் வாங்கிட்டு வந்து வீட்ல வைப்பீங்க. இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா, இந்த தடவ கிளி பார்க்கும்போது, "நீ என்ன நினைக்கிறியோ, அத அப்படியே நான் செஞ்சு தரக்கூடிய தன்மையில் தான் உன் கூடயே இருக்கேன்" அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கையாக பிரபஞ்சம் இந்த கிளி பார்த்தலை உங்கள் கண்ணில் காமிக்கும். நீங்க இந்த மாரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரீங்க. நீங்க நர்சரி ஐட்டம் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க. இல்ல ஏதாவது செடி வாங்குறீங்க. இல்ல புதுசா வந்து திடீர்னு வெத்தல போடுறீங்க. யாரோ உங்க கையில உங்களுக்கு இதெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, வாழ்க்கை பசுமையாக போகிறது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது.